மக்களே நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். கோவை சூலூர் அருகே ஒரு 10 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி, 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி, பாலியல் துன்புறுத்தல் குடுத்த அந்த குழந்தைய 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைய வந்து கொன்னு போட்டு வச்சிருந்தானுங்க. அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நியூஸ் இப்ப வந்து வெளிய வந்திருக்கு. அதுல வந்து சில முக்கியமான தகவல்களை வந்து கேள்விப்படும்போது, உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த படுபாவிங்க எந்த அளவுக்கு மோசமானவனுங்களா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லாவே தெரியுது. இன்னொரு நம்ம சென்னை சோழிங்கநல்லூர்ல வந்து ஒரு குழந்தை வந்து பாத்ரூம்லயே தனித்து விடப்பட்டு போயிருக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள் வேற கேள்விப்படும்போது, என்ன உலகத்துலடா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்ற மாரி தாங்க சொல்ல தோணுது. அந்த அளவுக்கு அநியாயம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குங்க. அப்படிதான் சொல்ல முடியும். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்றத வந்து ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட சொல்லிர்றேன். வணக்கம் மக்களே! நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதாவது கோவை சூலூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இப்ப ரீசென்ட்டா என்ன நடந்திருக்குன்னா, 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமிய பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்டவர் இருந்துட்டு இருக்கு. கார்த்தி அப்படின்கின்றவன். அந்த குழந்தைய வந்து அ கடைக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்ற மாரி சொல்லி கூட்டு போயிட்டு, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு, எந்த அளவுக்கு அந்த குழந்தைய வந்து சிதைச்சு கொல்ல முடியுமோ, வார்த்தைகளால விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு கொலை பண்ணி தூக்கி எறிஞ்சிருந்தான். ஸோ, அதுக்கப்புறம் அவன் கூடவே அவன் நண்பனும் இதுக்கு வந்து ஒரு உடந்தை. எல்லா உண்மையும் தெரிஞ்சு கூட வெளிய சொல்லாம இருந்தான் அப்படின்ட்டு 2 பேர இப்ப வந்து போலீஸ் அரெஸ்ட் செஞ்சிருக்கு. அதுல வந்து இந்த கார்த்திக் அப்படின்றவனுக்கு மட்டும் கை, கால் முறிவு என்பது ஏற்பட்டிருக்கு. போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடும்போது அப்படின்ற மாரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இத நீட்சியாக இப்போ சில தகவல்கள் வந்து வெளிய வந்திருக்குங்க. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப வந்து அவன் நீதிமன்ற காவல்ல இருக்கான். ஸோ அடுத்து ப்ரொசீஜர் நம்மளுடைய சட்டம் சார்ந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். ஆனா இதுல வந்து திடுக்கிடும் தகவல்கள் என்னன்னா, அதாவது அந்த குழந்தைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் இந்த கார்த்தி அப்படி என்கின்றவன். ஸோ அவங்க அப்பாவுக்கு நல்லா பரிச்சயமாகி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கார்த்தி அப்படி என்கின்றவன். ஸோ பக்கத்து வீட்டுக்காரனே இப்படி பண்ணா, அப்புறம் என்ன இந்த இடத்துல வந்து சொல்றதுன்னே தெரியலங்க. நல்லா தெரிஞ்சவங்க, மாமா, அண்ணா, அ பெரியப்பா, தாத்தா அப்படின்ட்டு தானே பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட வந்து இந்த சின்ன குழந்தைங்க வந்து முறையோட பழகுவாங்க. அவனுங்களே இந்த மாரி பண்ணா, என்னன்ட்டுங்க சொல்றது? உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதே சமயத்துல அந்த சம்பவம் நிகழும்போது, அந்த குழந்தை வந்து என்ன மாரியான ஒரு யோசனையில இருக்கும்? என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? ஐ மீன் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு? நம்மள சுத்தி என்ன போய்க்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தானே அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாம இவ்வளவு பெரிய ஒரு அவலநிலை என்பது ஏற்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் வந்து இந்த குழந்தைங்கள வந்து இப்படி பண்றானுங்கல்ல, இத வந்து ஏன் பண்றானுங்கன்றது வந்து சுத்தமா புரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா ஈஸியா ஆக்சஸ் பண்ணிடலாம் குழந்தைங்கள. பெருசா கஷ்டம் எதுவும் இருக்காது அப்படின்ட்டு இது போன்ற ஒரு சைக்கோவோட ஒரு மனப்பான்மையில இவனுங்க வந்து பண்றானுங்க இல்லையா? இது வந்து ஒரு ஈவு இரக்கம் இல்லாத ஒரு சைலண்ட் தான் கருதப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. மனித இயல்பை விட அவங்க மாறி சைக்கோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அது போன்ற மனிதர்களால் தான் இது போன்ற செயல்களை வந்து செய்ய முடியும் அப்படின்றது இந்த நியூஸின் மூலமாக ரொம்ப கிளியரா தெரியுதுங்க. ஏன்னா இதை தாண்டி சமூக ஊடகத்திலயும் சரி, அந்த போராட்டத்துல அந்த குழந்தை இறந்த பிறகு போராட்டத்துல இருந்தாங்க இல்லையா? களத்துல இருந்தாங்க இல்லையா? அந்த நபர்கள் எல்லாருமே சொல்றது கடுமையான தண்டனைகள் இந்த இடத்துல வந்து பெற்று தர வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு எதிராக, இந்த மாரி பெண்களுக்கு எதிராக கொடூர செயல்களை வந்து செய்றவனுக்கு சரியான ஒரு தண்டனைய குடுத்தா, இந்த இடத்துல வந்து அடுத்தவன் அத வந்து செய்ய மாட்டான். ஜஸ்ட் ஏதோ தூக்கி 5 வருஷம், 10 வருஷம் ஜெயில்ல போட்டா, ஸோ இது வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து ஒண்ணும் நடக்காது அப்படின்ற மாரி ஒரு மனக்கோணத்துல திருப்பியும் அந்த தப்பை வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஸோ தண்டனைகள் வந்து இங்க வந்து சரியா குடுத்தீங்கன்னா, அடுத்தவன் அத செய்வதற்கு பயப்படுவான் அப்படின்ட்டு பல பேர் அவங்களுடைய ஆதங்கங்களை வந்து முன் வச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து அரசியலாக மாற்றப்படக்கூடாது. அதாவது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் சைடுல வந்து நிக்கணும். அரசியல் தலைவர்கள் யாரா இருந்தாலும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை பற்றி நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல எல்லாரையும் தான் நான் குறை சொல்றேன். அதாவது யாருக்காச்சும் ஒரு பெண்ணுக்கு வந்து அநீதி நடந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ அந்த பெண்ணை சார்ந்து பேசுறத விட, கவர்மெண்ட் சார்ந்து இந்த இடத்துல வந்து சாடுறவங்க தான் அதிகம். அரசியல் கட்சி சார்ந்தவர்கள். பார்த்தீங்களா, இந்த கவர்மெண்ட்ல பெண்களுக்கு சரியா பாதுகாப்பு இல்ல. பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் போலீஸுக்கு சரியான ஒரு அழுத்தத்தை வந்து தரல. அதனால இந்த மாரி நடந்திருக்கு அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து அரசியலாக மாற்றப்பட்டு போய்க்கிட்டு இருக்கு. ஸோ வர விஷயங்கள் வந்து தவிர்க்கப்பட்டு இங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய சைட்ல நின்னா சூப்பரா இருக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பட் இது போன்ற நிலைமை எப்ப மாறப்போகுதுன்றதும் நம்மளுக்கு தெரியல. இப்ப வரைக்கும் ஒரு கவர்மெண்ட்ட மாறி இன்னொரு கவர்மெண்ட் குறை சொல்றதாவே இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு கொடூர சம்பவங்க. அந்த சம்பவத்த கேட்கும்போது லிட்டரலா நீங்க வந்து செமையா கோவப்பட போறீங்க. கண்டிப்பா சாபம்லாம் விட்டுருவீங்க. இது போன்ற செயலை வந்து செஞ்சிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு. என்ன நடந்திருக்குன்னா, சென்னை சோழிங்கநல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆவின் சிக்னல் அப்படின்ட்டு ஒரு சிக்னல் இருக்குங்க. அங்க வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு. ஐ மீன் பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாத்ரூம் இருந்திருக்கு. அங்க வந்து நெறைய தூய்மை பணியாளர்கள் ரீசென்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்க வந்து பார்த்துருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பாத்ரூம்ல இருந்து ஒரு நபர் வராங்க. வந்து இந்த மாரி பாத்ரூம்ல குழந்தை அழக்கூடிய சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்ன உடனே தூய்மை பணியாளர்கள் அந்த இடத்துல உள்ள போய் பார்த்த உடனே, ஏங்க பிறந்து சில மணி நேரம் ஆகி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை என்பது உள்ள கிடக்குதுங்க. இத கேட்கும்போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எந்த மாரியான ஒரு உலகத்துல வந்து இருக்கோம் பார்த்தீங்களா? பச்சை குழந்தைங்க பாத்ரூம்ல கிடக்குது. ஒரு ஈவு இரக்கம் இல்லாம அந்த குழந்தைய வந்து பெத்தெடுத்து இருக்கக்கூடிய ஸோ அவங்க அந்த குழந்தைய வந்து விட்டு போயிருக்காங்கன்னா, எந்த மாரியான ஒரு மனநிலையில இருக்காங்க அவங்க? எதுவும் என்ன சொல்றதுன்னே எனக்கு சுத்தமா தெரியலங்க. இந்த விஷயம் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வந்து எஸ்கலேட் பண்றாங்க. அவங்களுடைய மேலதிகாரிகளுக்கு இத வந்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து போலீஸோட வந்து அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைய வந்து மீட்டு எடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா,
அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து பதிவு பண்றாங்க. கொஞ்சம் 10 நிமிஷம் லேட் பண்ணியிருந்தா கூட குழந்தையோட உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. இப்பேற்பட்டிருக்கக்கூடிய இவ்வாறான செயல்களை நினைச்சு நீங்க யோசிக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன? அத வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஓப்பனா பதிவு பண்ணுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இது போன்ற வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன்.